எங்கள் அன்பும் பாசத்துக்கும் நிறைந்த எங்கள் அன்பு வாசகர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் பேசிய அந்த ஔவையாரின் 60 வார்த்தைகள், ஒரு மனிதன் வாழ்வியலுக்கு தேவையான அந்த 60 வார்த்தைகள், 20 வார்த்தைகள் நம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்தபடியாக நம்ம அந்த வார்த்தைகளை குறித்து பேசுவதற்கு என்னுடைய ஆர்வத்தின் மிகுதியால் எப்படியாவது இந்த மனித வாழ்வியல்ல ஒழுங்கு அப்படின்றத பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்னோட ஆழமான கருத்து. அதை நான் வெளிப்படுத்துறேன். மோகித்தால் முறைமை கெடும். இந்த மோகம் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நினைவு தான். ஆனா அதை சரியா நம்ம அந்த ஒழுக்கத்தின்படி கடைபிடிக்கலன்னா நம்மளுடைய முறைமையே கெட்டுவிடும். ஆண் பெண் உடைய காதலாக இருக்கட்டும், கணவன் மனைவியுடைய அந்யூன்யமா இருக்கட்டும், இதை தாண்டி உறவு முறையில் பலதரப்பட்ட மாறுபாடுகள் ஏற்படுகிறது. அண்ணன் தங்கையோடு கலப்பு, தங்கை அண்ணனோடு கலப்பு, இப்படியெல்லாம் கலந்து போகும்போது அந்த மோகம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயலாக இங்கு இருக்கிறது. அதன்படி இந்த மோகத்தை குறைத்து கொண்டு உண்மையாக நேர்மையாக நம்மளுடைய வழித்தேடல்களை தேடினால் நன்மை பெறலாம் என்பது இது. முறையற்ற உறவும் கெடும். முறை, அதுவும் இந்த மோகத்தால் முறையும் இது அதனுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுனால அந்த அச்சத்தால் வீரம் கெடும். உண்மை. எந்த ஒரு செயலை செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும். அது செய்கிற வேலையா இருக்கட்டும், பேசுகிற பேச்சா இருக்கட்டும், ஒரு தவறை தட்டி கேட்பதற்கா இருக்கட்டும், இதற்கு துணிவு இல்லை என்றால் அந்த இது நம்ம கெட்டு போயிடும். அதனால அச்சத்தால் வீரம் கெடும். அறியாமையால் முடிவு கெடும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய எப்படி முடிக்க போறோம், அது செய்யறதுனால அது சரியான முடிவு கிடைக்குமான்றது அதை யோசிச்சு செய்யணும். அறியாம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதன் பக்க விளைவுகள் மிக இதா இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செய்ய போறோம், அந்த உதவி சரியான விகிதத்தில் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுறோம், இங்க உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க செஞ்சு தராங்க அப்படின்னு. அவங்க அதையே பயன்படுத்தி வேற ஒரு தவறான செயல் செஞ்சால் அங்க அறியாமை தான் முக்கியத்துவப்படுது. ஐயோ, இவங்களுக்கு தேவையில்லாம இவங்களை பத்தி அறியாம நம்ம போய் முன்மொழிஞ்சிட்டோமோ உதவி செய்யறதுல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அது எங்களுடைய இலக்கிய பேரவையிலையும் நடந்திருக்கிறது. ஒருவருக்கு ஒரு தேவையே பேரவையில் இருக்கிற ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதையே அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இது பண்ணி அதை கடன் கேட்டு அவர்கள் அதை தவறாக அந்த இதை பண்ணிட்டாங்க. அந்த முறைமை கெடும்ன்றது. உழைக்காத உடலும் கெடும். உழைக்காத உடல் கண்டிப்பா கெடும். எப்படின்னா, எந்த ஒரு உழைப்புன்றது வேலைக்கு போய் கல்லு மண்ணை சுமக்கிறதோ இல்ல களை வெட்டுறதோ அதுதான் வேலை அல்ல. நீங்கள் செய்யற செயல் ஒவ்வொன்றுமே ஒரு வேலைதான். நீங்கள் சாப்பிட்ட தட்டை எந்திரிச்சு எடுத்துக்கொண்டு போய் கழுவி வைக்கிறதும் ஒரு வேலை தான். அந்த வேலையை செய்யலைன்னா உங்களுடைய ஒழுக்கம் கெடும். அந்த ஒழுக்கத்தினால உடல் கெடும். நம்மளுடைய எலும்பு ஒரு உறுதியான நினைக்கிறோம், ஆனா அது முற்றிலும் தவறு. நம்ம உழைக்காம இருந்தோம்னா அந்த எலும்பு மெழுகு போல வளைய ஆரம்பிச்சிருமா. நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். என்னுடைய மருத்துவ ரீதியா ஒரு சில பேரை போய் சந்திக்கும் போது, ஏன் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்யாம இருந்ததுனால அந்த கை கால்கள் வளைஞ்சிருந்து அவங்கனால ஒரு தண்ணி இதை கூட தூக்கி அவங்க குடிக்க முடியாத அந்த அளவுக்கு அந்த உழைக்காத உடலும் கெடும். இறைக்காத கிணறும் கெடும்.
அது உண்மை. ஒரு உரைக்கேணியோ இல்ல ஊற்றுக்கேணியோ இருந்தா அப்படியே இருந்துச்சுன்னா அது தூசிப்பட்டு மற்றவர்களை பயன்படாம அது கெட்டு போயிடும். இரக்கமில்லா மனிதம் கெடும். உண்மைங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பா இரக்கம் இருக்கணுங்க. ஏதாவது ஒரு வகையில இரக்கம் இருக்கணும். நாம் செய்கிற தவறை கூட செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவனை கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஐயோ நீ செஞ்சது சரியா அப்படின்றது கூட அது ஒரு வகையான இரக்கப்படுறதுதான். இரக்கமில்லா மனம் கெடும். துணை இல்லா வாழ்வு கெடும். உண்மை. ஒரு மனிதன் எவ்வளவு நாள் தான் தனிமையாவே ஓடிக்கிட்டு இருக்கிறது? அந்த தனிமை அவனை ஒரு காலத்துல விரக்தி அடைய வச்சு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு எந்த செயலை செய்யணும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த இல்லற வாழ்வில் கலக்காமல் மனிதன் இறப்பது மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயல். அதாவது துணையில்லா வாழ்வு கெடும். ஓய்வில்லா முதுமை கெடும். உண்மை. உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை உட்காந்து பார்க்குற வேலையோ நின்றுக்கிட்டு பார்க்குற வேலையோ கடினமா உழைக்க மூட்டை தூக்குற வேலையோ ஏதாவது ஒரு வேலையை செய்யறோம். இந்த வேலையை நீங்க ஓய்வு எடுக்காம செஞ்சீங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு அது மிகப்பெரிய முதுமையை கெடுத்து விடும். எப்படின்னா வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களுடைய 20 வயசுல இருக்கிற உடல் வலிமை 30 வயதுல இருக்காது. 30 வயதுல இருக்காது, 40 வயதுல இருக்காது. அப்ப அந்த முதுமை இளமையில உழைச்சிட்டு முதுமையில சந்தோஷமா இருக்கிறது தான் இளமையில நம்மளை உழைக்க சொல்றாங்க. அந்த உழைப்பு தேவையான அளவுக்கு தேவைக்கேற்ப உழைத்து அதை சரியா செய்யும் போது அந்த முதுமை கெடாம வாழ்க்கையை கடத்தி செல்லலாம் என்று அவையார் அவர்கள் இப்படி சொல்றாங்க. ஒழுக்கமில்லா பெண்டீர் கெடும். உண்மை. ஒரு பெண் தாங்க இந்த சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு அங்கம். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அது அன்னையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம். இந்த பெண்டீர் ஒழுக்கம் கெட்டா ஒரு வம்சமே கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. ஆண் கெட்டு போனால் அவன் மட்டும்தான் கெட்டு போறான். இப்போ ஒரு ஆண் இருக்கான், எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்கு, அவனோட போயிரும். ஆனா பெண் ஒழுக்கம் கெட்டால் அந்த வம்சமே கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒழுக்கமில்லா பெண்டீர் அந்த இது கெட்டு போயிடும். அளவில்லா ஆசை கெடும். உண்மை. ஆசைப்படுறோம், எதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம். இந்த மனித வாழ்க்கை சாப்பிடுற விஷயத்துல விதவிதமா ஆசைப்படுறது இந்த காலத்து மனித வாழ்வியல்ல ரொம்ப முக்கியமாயிடுச்சு. என்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு புதுசா ஒரு பேர் சொல்லியிருக்காங்க, அது போய் வாங்கி சாப்பிடுவோம், அது ஒரு ஆசை. முதல்ல சம்பாரிச்சு சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைகள் படிப்புக்கு அது வாழ்வியலுக்காக அப்படி ஒரு ஆசைப்பட்டு எல்லாம் சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப சாப்பிடுறதுக்கே மிகப்பெரிய ஒரு ஆசை வச்சிருக்காங்க. கேட்டா இந்த பிறப்பு தான் ருசித்து சாப்பிட கிடைச்ச பிறப்புன்னு வேற பாடல் வரிகள்லாம் வருகிறது. அதனால அளவில்லா ஆசை கெடும். இச்சையினால் உள்ளம் கெடும். இச்சை எந்த ஒரு விஷயத்துக்குமே நம் மனதில் தோன்றுவது அது ஒரு இச்சை தான். அந்த இச்சை என்ன ஆகும்னா நம்மளுடைய மனதையும் சரி உடலையும் கெடுக்கக்கூடிய ஆற்றல் மூளை உருவாக்குமா. நமக்கு ஏதாவது ஒரு செய்ய போறோம், இல்ல அதை சிந்திக்கிறோம், செயல்படுத்துறோம், அதை செயல்படுத்தாம நமக்குள்ளேயே அதை வச்சிருந்தா அது நம்மளுடைய உள்ளத்தை கெடுத்துருன்னு சொல்றாங்க. இலக்கில்லா பயணம் கெடும். போயிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் போறோம், எங்கன்னு ஒரு கால வரையில இல்ல. திடீர்னு மதுரை கிளம்பி போறோம், திடீர்னு சிவகாசி போறோம், திடீர்னு திருச்செந்தூர் போறோம். எங்க போறோம், எதுக்காக போறோம்? அந்த இலக்கு வச்சு நம்ம ஓடணும்னா தான் அந்த இலக்கு அடையும் போது நம்மளுடைய உண்மை உள்ள காதல் கெடும் இருக்காங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய இதை சொல்லிட்டு அவையார் இப்படி சொல்றாங்க. உண்மையான காதல் ஜெயிக்குன்னு தானே சொல்லுவாங்க, இங்க கெட்டு போயிருன்னு சொல்றாங்களே அப்படின்னு. உண்மைங்க. என்ன மாதிரி அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அப்படி ஒரு அந்யூன்யமா இருக்காங்க. ஆனால் அங்கள் விரிசல் ஏற்படுகிறது. எப்படின்னா உண்மையை சொல்றதுனாலயே விரிசல் ஏற்பட்டு விடுன்னு சொல்றாங்க.
இப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்தையுமே வந்து பகிர்ந்து கொண்டால் உண்மையான காதலும் கெட்டுவிடும் சொல்லி, உணர்வில்லா இனம் கெடும். உணர்வு, நம்மளுடைய மொழி, இனம், மதம், இது எல்லாமே ஒரு உணர்வுலதான் நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம். அந்த முக்கியத்துவத்தை நம்ம அந்த இதுக்கு கொடுக்கலன்னா, இப்ப நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் எங்க தொடங்குதுன்னா நம்மளுடைய நடத்தையில். அப்ப நடத்தை எங்க தோணுன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த ஒழுக்கமான அந்த இது, அந்த உணர்வு. எங்க தாத்தா வந்து ஒரு நேர்மையானவர், எங்க பாட்டி வந்து அந்த மாதிரி ஒரு தான தர்மம் செய்யறதுல ஒரு சிறப்பானவங்க அப்படின்ற அந்த உணர்வு இல்லைன்னா இனம் கெட்டு விடும் சொல்லி அவையார் சொல்றாங்க. இத்துடன் என்னுடைய சிறந்த இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த எங்கள் நூல்காட்சி இலக்கிய பிரிவுக்கு நன்றியை தெரிவித்துக் என் நூல்காட்சி அன்பர்கள், கோவை உறவாளையும் ராஜரத்தினம் உங்களுடன் உறவாடுவதில் முதல்கின்றேன். இப்பொழுது நான் சொல்ல போகும் திருமந்திரம் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பிலே 3வது செய்யுளுக்கு விளக்கம் காணவிருக்கிறோம். ஒக்க நின்றானை உழைப்பிடித்தவர்கள் நக்கன் என்றெடுத்திடும் நாதனை பக்க நின்றார் யாதும் அறியா பரமனை குக்க நின்று உண்ணியான் பூர்த்தி செய்வேன் என்பார். இப்போ இது வந்து இல்லறத்துக்கே உரிய மந்திரமாக இதை மாற்றுவது என முடிவெடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, பழைய காலத்துல பத்தினி தெய்வங்கள் என்றால் என்ன அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது வந்து கோவலன், கண்ணகி, அப்புறம் ராமன், சீதா, அப்புறம் நலாயினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பத்தினி தெய்வ பெண்களை விட நம்ம காலத்துல வாழ்ந்தவங்க தன்னுடைய ஒருவன குறித்து என்ற பண்பாட்டில் உயர்ந்து 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 வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய விஞ்ஞான அறிவு எனக்கு சொல்லிக் கொடுத்தது. முதலில் என் தாய் தந்தை பிரிந்த போது இவர்களை விட சிறப்பாக வாழ்ந்தவன் யார் என்று தேடி 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 போன போது எனக்கு கிடைத்த விஷயம், முதலில் மேரிக்குரியவர்களை நான் படிக்கவில்லை என்று. அப்படி படிக்க நேர்ந்த போது என்ன ஆச்சரியத்துக்கு உட்பட்ட விஷயம் என்னன்னா, இவர் போலந்திலே ஒரு ருஷ்யாவினுடைய அடிமை நாட்டிலே வாழ்ந்தவர் மேரி. இவரோ பிரெஞ்சு நாட்டில பல்கலைக்கழகத்தின் துணைவர். இருவரும் இவருடைய மாணவியாக இவரை தேர்ந்தெடுத்து இந்த விஞ்ஞான அறிவை பாராட்டிய இந்த விஞ்ஞான அறிவுக்காகவே இவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. நாளடைவில் இவர் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். பாருங்கள், இந்த காதலில் என்ன நடந்தது என்றால், பாருங்க, ஒரு நோபல் பிரைஸ், அதாவது அவர்கள் யுரேனியம், பிளேட்டோனியம் என்ற 2 மூலப்பொருள்களை கண்டுபிடித்து உலகத்திலேயே ஒரு நோபல் பிரைஸ் முதல்ல வாங்கினாங்க. 2வது அவர் இறந்ததுக்கு பின்னால் அம்மையார் வந்து மிகப்பெரிய புகழுக்கும் பெயருக்கும் ஆளானார்கள். இப்ப அடிக்கடி இவர்கிட்ட சொல்லுவது என்றால், முதலில் இவர் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்ச காலத்துல ஒரு குழந்தைகள் ஒரு 6 வயசு ஒரு 11 மாச கை குழந்தையை விட்டுட்டு இறந்துடுறாரு. ஆனா அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் 1 மாசம் எல்லா பெண்களை போல இந்த அம்மாவும் அழுதாங்க. ஆனால் எங்கே என் கணவர் இறந்தார்? என் கணவர் என் உள்ளத்தில் அல்லவா இருக்கிறார். அப்படி என் உள்ளத்தில் இருக்கும் என் கணவர் இறந்து விட்டார் என்று நான் அழுது கொண்டிருந்தார். அவர் விட்டு சென்ற பணியை நான் எப்படி செய்வது என்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தார். பாருங்க, அம்மையார் 2வதாக ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. உலக நாடுகள் அத்தனைக்கும் போய் வந்தார்கள். அந்த யுரேனியம், பிளேட்டோனியம் தத்துவத்தை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் சென்று பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. எனவே பாருங்க, இருவுடல் நாம சொல்லுவாங்க, ஈருடல் இருமனம், ஓருடல் ஒரு மனமாக வாழ்ந்து விட்டார். தனக்கென்று கொள்கை என்று ஒன்று ஆணோ பெண்ணோ வைத்துக் கொள்வது. இப்படி ஆணும் பெண்ணும் வைத்துக் கொள்ளாமல் ஒன்றாகி போய் அந்த சாதனை இருக்கிறதே, அந்த சாதனை மிகப்பெரிய சாதனை, யாருமே மறுக்க முடியாத சாதனை. அந்த சாதனையைத்தான் சொல்லுது. இப்போ இதே போல நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க.
இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, மூவரம் அப்படிங்கிறவரு நம்ம பெரியநாயக்கம்பாளையத்துல ராமகிருஷ்ண வித்யாலயத்துல பணியாற்றி கொண்டிருந்தார். இவர் வந்து விவேகானந்த ஆசிரமத்துக்கு போய் அங்க நேபாள் நாட்டுல பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் போது இவர் என்ன ஆனாருன்னா, ஒரு நேபாளி பொண்ணை திருமணம் செஞ்சுட்டு வந்தார். பாருங்க, இவங்க வந்ததுக்கு பின்னால அறம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை போட்டாங்க. இந்த அறம் அறக்கட்டளையை போட்டு பாருங்க, இவர் தன் மனைவி கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அம்மா நமக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, ஆனால் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு இது அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், காதலித்து ஏமாந்து போன பெண்கள், கைம்பெண்கள், இத்தனை பேருக்கு நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டுமா? அதுக்காக ஒரு அறக்கட்டளை போட்டு நம் நிலைக்க வேண்டும். என்னுடைய சம்பள பணம், பென்ஷன் எல்லாம் நீயே வைத்துக்கொள், ஆனால் என்னுடைய எழுத்தின் மூலமாக வருகிற வருமானத்தை மட்டும் இப்படி செலவு செய் என்று தன் மனைவிக்கு வழிகாட்டினார். விளைவு என்னவென்றால் 1998 அவர்கள் 100 திருமணத்தை, தன் பிள்ளைகள் இல்லாமல் 100 திருமணத்தை செலவு செய்து அவர்களுக்கு சீதனம் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள். இதெல்லாம் பார்க்க ஒரு விந்தை. அந்த அம்மையார் செய்த ஒரு சேவையை இன்னும் நீங்க கண் கூட பார்க்கலாம். காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளியில் அவர்கள் ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தையே கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இருவருடைய சாதனை அது சொல்லும். இது ஈருடல் இருமனமாக இருந்தவர்கள் ஊருடல் ஒருமனமாக அந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை, தத்துவத்தை அது சொல்லுகிறது. அதான் ஆச்சரியம் அவருடைய சாதனை. இப்படி சாதித்து விட்டவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணோடு ராக் அண்ட் ரோல் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தவர் தான் இப்படி ஒரு கம்பெனியை ஆரம்பித்தால் என்ன, அதற்கு மனைவி ஊக்கம் கொடுக்குறாங்க. பாருங்க, அதுதான் போர்டு கம்பெனியாக வருகிறது. இன்னைக்கு உலகத்திலேயே அத்தனை பேருக்கு தொழில் வாய்ப்பை தருகிற போர்டு கம்பெனியாக மேலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதைத்தான் சொல்லுகிறார், ஒக்க நின்றானை ஐயா உயர்ந்து நிற்பார்கள். உழைப்பிடித்த சாதாரண மனிதர்கள் ஒக்க நின்றார்கள். நக்கன் என்று எடுத்திடும் இவன்தான் எனக்கு குரு என்று எடுத்துக்கொள்ளும் போது நாள்தோறும் பக்கம் நின்றார். அவங்க என்ன ஆகிறாங்களாமா, அவர்களுடைய ஆன்மா நம்ம பக்கத்துக்குள்ள வந்துடுதான். சரிங்களா? அவர்கள் ஆன்மாவும் அவர்கள் வாழ்வாதார முறை நம்ம பக்கத்துக்கு வந்துடுதான். வந்ததுக்கு பின்னால என்ன ஆகுது, யாரும் அறியா பரமன், யாரும் அறியாத என்னை எங்க புக்கு நின்று உண்ணியான் என் மனதுக்குள் புகுந்து என்னை இயக்கி என்னை பெரிய மனிதனாக்கி விடுகிறது என்று இந்த செய்தி கொள்கிறது. அப்போ நீங்க படிக்கும் போது இந்த மாதிரி சாதித்த மனிதர்கள் ஈருடல் இருமனமாக வாழ்ந்து ஊருடல் ஒருமனமாக வாழ்ந்த அந்த இல்லறவாதிகளை, இல்லற தத்துவவாதிகளை அவர்கள் வாழ்ந்து சமுதாயத்துக்கு எப்படி உதவினார்கள் என்று பார்க்கும்போது அதே முறையில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நம்முடைய பழக்க வழக்கங்களாக கொள்ளும்போது நாமும் அவர்களைப் போலவே சாதித்து விட முடியும் என்று சொல்லுகிற மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன். ஒக்க நின்றானை உழைப்பிடித்து அவர்கள் நக்கன் என்று எடுத்து அதனை நாள்தோறும் பக்க நின்றார். அறியாத பரமன், நாம் அறியாத பரமனா இருக்கிறோம். அவன் புக்கு நின்று உண்ணியான் போட்டி செய்வேனே என்று சொல்லி முடிக்கிறார். இந்த வழியில் ஒவ்வொருவரும் இல்லறத்தில், அதாவது உணர்வு இல்லறத்திலிருந்து விடுபட்டு உயர் இல்லற கொள்கைக்கு வந்தால் ஒவ்வொருவரும் நல்ல இல்லறவாதிகளாக மலர முடியும் என சொல்லி நன்றி வருவது. நூல் காஞ்சி ரசிகர்களுக்கு என் இனிய மாலை வணக்கத்தை என்னுடைய தலைப்பு இருந்தீங்களா, இதனால் வாழ்வில் பிரச்சனைகள் வருகிறது, இதை நாம் எப்படி தவிர்க்கலாம் என்று ஒருத்தர் சொல்ல ஆசைப்படுகிறேன். சேமிப்புங்க, வாழ்க்கை சேமிப்பு முக்கியம். பணம் மட்டும் சேமிக்கணும், அறிவும் சேமிக்கணும். அந்த அறிவு சேமிக்கணும்னா நீங்க டெய்லி புத்தகங்கள் படிங்க. அப்புறம் 4 சொல்ல கேளுங்க. கேட்டே அது நல்லது மட்டும் மனசில் ஏற்றுக்கேன். எல்லா கவிஞர்களும் புலவர்கள் உடனே புலவர் ஆக முடியாது. அவங்க புத்தகத்துக்கு நூலை படிச்சு அது பயிற்சி மூலியமா இருந்தீங்க. அதனால பணத்தை அறிவு சேர்க்கிற மாதிரி பணத்தை தேருங்க. இப்போ பணம் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒன்று அந்த பணத்தை நீங்க சிக்கனமா சொல்ல பிற்காலத்துல நான் இன்னைக்கு பணம் இருந்தால் எதுவுமே நம்ம இது பண்ண முடியும். பணம் இல்லாம எதுவுமே இது பண்ண முடியாது. அதனால பணம் முக்கியம், அது இது 2 முக்கியம். நம்ம பணம் மூலியமா பணம் எதையும் வாங்கலாம். அந்த அறிவு
முயற்சியாக மட்டும் தான் தெரிவிக்கலாம். சரிங்க. அடுத்தது வந்து பேச்சு. பேச்சு வந்துங்க எப்போ வந்து அழகாக பேசணும். ஏன்னா அந்த பேச்சுனால வந்து நல்ல நடந்தது கெட்டது நடந்திருக்கு. அது வந்து பேச்சுனால வந்து உலகத்தையே ஆண்டுருக்காங்க. அந்த பேச்சு வந்து முறையா இருக்கணும், அதை கேட்கற மாதிரி இருக்கணும். பேசுங்க, தப்பே கிடையாது. அந்த பயிற்சி வந்து கோலங்கோடு பேச்சு குழந்தைங்களா பேச்சு கொடுங்க. எப்படி பேசுவது, எப்படி மதிப்பது. ஏன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு சின்னதுலேயே பயிற்சிப்பீங்க, பிற்காலத்து உங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி பணம் கிடைக்கும். அடுத்தது உடற்பயிற்சி. நீங்க காலை எழுந்திரிச்சு உடற்பயிற்சி. ஏன்னா அந்த உடம்புல வந்து பணமெல்லாம் சொத்து கிடையாது, இந்த உடம்புல சொத்து. இந்த உடம்பு வச்சுதான் நம்ம எதிரே சாதிக்க முடியும். அதனால நல்ல பழக்கம் பழகுங்க, நல்ல பழக்கம் பழகுங்க. அப்புறம் தேவையில்லாத இந்த மது பழக்கம் அடிமையாங்க. அது நம்ம உடம்பு வந்து ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் ஜாலிங்க, நாளைக்கு காலியாகிடுங்க. நம்ம மதுனால நமக்கு வந்துங்க, நம்ம ஒரு செய்ய தப்புனால நம்ம வந்து பேர் கெட்டது இருக்குதுங்க, நம்ம குடும்பத்தை கெடுது, எல்லாமே கெடுது. அதான் வந்து எதுவுமே மது வந்து ரொம்ப அளவாக பயன்படுத்துங்க, யாருக்கு பிரச்சனை போயிருங்க. அப்புறம் வந்துங்க மூச்சு பயிற்சி. எந்த மூச்சு பயிற்சி வந்து மெயின் மூச்சு தான். நம்ம உடம்பு என்னதான் பலம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஒரு காற்று தானே. அந்த காற்று வந்து சீராக இருக்கணுங்க. சீராக இருந்தாதான் நம்ம ஜோராக வேலை செய்ய முடியும். ஆமா, பயிற்சி முக்கியம். மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சு பயிற்சி செஞ்சுக்காமங்களா செயல்களா? மூச்சு பயிற்சி செயல் மாதிரி கணிக்கலாமா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதாவது மூச்சு பயிற்சி வந்து நீங்களும் செய்யுங்க, குடும்பம் எல்லாம் சொல்லி கொடுங்க. பக்கத்து பெரியவங்களும் சொல்லி தரலாங்க. நீங்க எந்த ஒரு பயிற்சி எடுக்கணுங்க, யார் முறையா பழகிறாங்களோ அவங்களோட ஆசனம் ஏற்று அந்த முயற்சி முறையா பழகுங்க. அது நீங்க மற்றவங்க சொல்லி தர தப்ப கிடையாது. ஆனா இது வந்து நல்லதை மட்டும் சொல்லி தருங்க, கெட்டதை சொல்லி தராது. நல்லதான் வந்து நம்ம உடம்பு பாதுகாக்கும். இப்போ நம்ம ஒரு வயசு வரைக்கும் உடம்பு சொல்ல நம்ம கேட்கும். அவங்க வயசுக்கு மேல நம்ம சொல்ற உடம்பு கேட்கணும். அதான் இது இத்தனைக்காக நல்ல பழக்கம் தான். அப்புறம் தாழ்வு பணப்பழம் பார்த்தீங்களா? தாழ்வுன்னு இன்னைக்கு வரக்கூடாதுங்க. பார்த்துட்டு இவர் வந்துங்க நல்லா பேசாருங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவர் என்னன்னு அது பின்பற்றுங்க. நம்ம அருமையான சோமு இருக்காருன்னா அவரும் இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுறாருன்னா அவர் எவ்வளவு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பாருங்க, எவ்வளவு பேசுற நுண்ணிப்பா கேட்டிருப்பாரு. அந்த நுண்ணிப்பா இன்னைக்கு அவருக்கு ஒரு பேச்சலா இருக்குதுங்க. இன்னைக்கு சோமு பேசுறீங்க ரொம்ப எளிமையா இருக்குங்க. சும்மா கஷ்டமா நீங்க போய் திரும்ப என்ன காரணம்? அது எளிமையான பேச்சு தான். எளிமை வச்சு எல்லாத்தையும் கவரும். அதாவது பேச்சாற்றல் வளர்த்துங்க. அது வந்து உங்களை உங்களுக்கு முகவிலே கொடுக்கும். அப்ப எந்த ஒரு இதுனால தனித்து முடிவு எடுக்கிறீங்க. அதாவது நல்லதா கெட்டதோ கலந்து ஆலோசிங்க. ஏன்னா அப்போ ஏன் தெரியுங்களா, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அது எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி வரலாம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் யாரையுமே மதிக்க முடியாது. மதிப்பு முக்கியம். எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது. ஒரு சின்ன பையன் கூட மதிக்கணுங்க. அது வந்து நம்ம 50 மட்டுமே வாங்க முடியும். ஒரு சின்ன பையன் அவன் கூப்பிட்டுங்க, அவனோட குறைகள் கேளுங்க. இப்போ எனக்கு என் குறைகள் டைம் உனக்கு என்ன குறை? நீ வந்து இப்போ இது வந்து படிக்க பசங்க நல்லா படிக்கவே மாட்டாங்க. அவன் வந்து அவன் வெற்றி பெற்ற அவனுடைய இதெல்லாம் சொல்லி தரணும். உனக்கு படிப்பு இல்லையா, நிறைய தற்கொலை பண்றாங்க. ஏன் தற்கொலை பண்றீங்க? நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க. படிப்பு இல்லைன்னா அதுக்கு என்ன அடிப்படை என்ன, அது மாதிரி யோசிங்க. மெயின் நம்பிக்கை வேணுங்க. நீ நம்பிக்கையோட வந்து எந்த செயல் செஞ்சு பாருங்க, நிச்சயமா நடக்கும். ஆனா நிச்சயமா ஒரே நாள் எல்லாம் கிடைக்காது, ஒரு நாள் எல்லாமே கிடைக்கும். அதுதான் முக்கியம். வாழ்க்கை இத்தனையும் கடைபிடிச்சீங்கன்னா நிம்மதியா இருக்க நீங்க ஒரு சிறந்த மனிதனாகலாம். நீங்க வந்து நம்ம வந்து அவர் அப்படி இருக்காரு,
அவரு அதனால அதாவது புறம் படாது. புறம் வந்து அது வந்து புற்றுநோய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அழிச்சிடும். யாராவது இப்போ வண்டி வச்சிருக்காருன்னா அதை புறம் பார்க்கணும் சார், எனக்கு வண்டி அதுக்கு என்ன பண்ணி சொல்லி தருவோம். வசதிகளாக இருக்குது. ஆனால் மெயின் சேமிப்பு தான். வாழ்வு சேமிப்புமே ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து எந்த ஒரு மனிதன் வந்து பிறக்கிறதோ யாரும் கொண்டு வரதில்லை. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி பார்த்து பழகி பண்ணுங்க. இது தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க்கை வெற்றி பெறுங்க. நாங்க பதிவு பண்ணியிருந்தோம். நான் என் அன்பான நூற்கருத்து என்பவர்களுக்கு நான் ஏற்கனவே இந்த செய்தியை நான் பதிவு செய்திருந்தேன். இருந்தாலும் கூட இது ஏதோ ஒரு வகையில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் தரலாம் என்று இருக்கிறேன். இந்த செயல் வந்து ராஜதோடம் என்ற தலைப்பில் இருக்கிற கடைசி செய்யுள் 247வது செய்யுள். தத்தம் சமய தகுதியில் நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டவம் செய் அம்மையில் இன்மைக்கே மெய்தண்டம் செய்தல் வேந்தனுக்கு கடனே என்றார். அதாவது நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாம் விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னா, அதாவது கலியமூர்த்தி அவர்கள் திருச்சியில பணியாற்றி கொண்டிருந்த போது, அதாவது என்ன சொன்னாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடும் போது மிக மிக காவல்துறையின் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏனென்றால் எந்த காரணத்தை கொண்டும் இந்து முஸ்லிம் போராட்டமோ அல்லது மத போராட்டங்களோ வந்துவிடக்கூடாது, ஜாதி சமய சண்டைகள் பெருகிவிடக்கூடாது என்று மிக கவனமாக இருப்பாங்க. அப்பொழுது இவர்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கும் போது அந்த டெம்போவாய் இருந்தா ஒரு 12 அடி அல்லது 12 அடி அதுக்கு மேல வைக்கக்கூடாது. அந்த லாரியில் இருந்தா 10 அடிக்கு மேல வைக்கக்கூடாது. அப்படி வச்சுதான் ஊர்வலம் கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு மேல வந்ததுன்னா கரண்ட், மரங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம பாதிக்கப்படும் போது அங்கேக்கு அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது விநாயகனுக்கு அந்த சிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அங்க இருக்கிறவங்க அந்த சாதி சண்டை சமய சண்டையாக மாறிவிடும் என்று அச்சப்பட்டு இவர் சொன்னார். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, இது கூட்டத்துல கலந்துட்ட ஒரு எஸ்ஐ அதுக்கு சுத்தமா கவனிக்க மாட்டார். இப்ப என்ன போச்சுன்னா, டெம்போவில் இருந்து 14 அடி உயரம் உள்ள ஒரு சிலையை வச்சுட்டாங்க. அப்போ இவர் என்ன சமாளிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, உடனே அவசரமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பொற்கடி இருக்கு இல்லைங்க, அந்த பொற்கடி, இந்த நிலம் தோன்கிற பொற்கடி எந்திரத்தை வச்சு என்ன பண்ணாங்க, லாரியுடைய ஒவ்வொரு அகலத்தையும் கணக்கு போட்டு அதுல வந்து கிழடா ஒரு 3 அடி ஆழம் ஆழமா தோண்டி அந்த தோண்டின பின்னால அந்த டெம்போவை இறங்க வச்சு இப்போ லாரியோட அகலத்தை விட 2 மடங்கு தோண்டி அதை கீழே இறக்கி ஏற்றிடுறாரு. இது வந்து பொதுமக்களிடத்தில் பாராட்டப்பட்டது கலியமூர்த்தி அவர்களுக்கு. இது எந்த அடிப்படையில் நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அதாவது நமக்கு விவேகானந்தருடைய இவர் சொல்வாராம், அதாவது பரமஹன்சர் சொல்வாராம், எல்லோரும் அவரவர் சமயத்தில் நின்று கொள்ளுங்கள், அவரவர் சமயத்தை நின்று செய்து கொள்ளுங்கள், எந்த சமயத்து வரும் அடுத்தவர் சமயத்துக்கு விருந்தோம்பல் கொடுங்கள். அப்படி விருந்தோம்பல் கொடுக்கும் போது அந்த சமயத்தில் இருந்து அந்த சமயத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தீய விஷயத்தில் அகற்றி விடுங்கள் என்று சொல்வாராம். அந்த வழியில் எல்லா சமயத்தவரும் இனிமையாக இருக்கும் பொழுது இந்த வேலையை நான் செய்ய முடிந்தது. என்றால் அன்று எனக்கு பரமஹன்சர் தான், ராமகிருஷ்ண பரமஹன்சர் தான் முன்னென்று என்னை இந்த செய்தியை இயக்கினார் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இது திருமந்திர செய்தி. தத்தம் சமய தகுதியில் நில்லாதாரை. அப்போ சில நேரங்கள்ல இந்த விழாக்கள் நடக்கும்போது அந்த சமய தகுதியை நிறைய பேர் மீறியது உண்டு. அப்படி மீறாம இருக்கணும்னா அத்தன் சிவன் சொன்ன ஆகம நெறி, அப்போ ராமகிருஷ்ண அவர் சொன்ன நெறியில எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும், எல்லா மதங்களுக்கும் சமவந்தி விருந்து நடத்த வேண்டும். அதில் கிடைக்கும் என்ற அந்த அறிவை நாம் சரியாக பயன்படுத்தி என்ன பண்ணணும், நல்ல விஷயத்தை செய்தோம்னா மெய்தவம் செய்தல் வேந்தனுக்கு கடமை. இது ஒவ்வொரு மன்னவனின் கடமை என்று சொன்னார். அந்த ஆகம நூல் நெறி பிரகாரம் தான் நான் திருச்சியிலே இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்து கொண்டேன் என்று கலியமூர்த்தி அவர் சொன்னது மிக மிக அருமையான விஷயம். இந்த வகையில
இது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு தன் கடமையை செய்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் நாம் மதிப்பளித்து நாம் செயல்படும் போது நமக்கு அமைதி கிடைக்கிறது என சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.